காலத்தால் அழியாத காவியங்களை தன்னுடைய எழுத்தோவியத்தால பலருடைய மனங்களில் எழுத வைத்த பெருமை எழுத்துலகில் தனக்கென அழியா புகழ்பெற்ற கல்கி அவர்களை தான் சாரும். கல்கியோட எத்தனையோ நாவல்களை படிச்சிருக்கேன். ஏன் பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம் எல்லாம் பல முறை வாசித்திருக்கேன். நீங்களும் வாசித்திருப்பீங்க, அல்லது அவருடைய நாவலை காது குளிர கேட்டிருப்பீங்க. ஆனா வாழ்க்கையில அவருடைய சிறுகதை ஒன்றையும் நான் இதுவரை படிச்சதில்லை. சமீபத்துல நூலகம் ஒன்றுக்கு போன போது என் கண்ணுல அவர் எழுதிய சிறுகதையின் தொகுப்பு பட்டுச்சு. கல்கியோட எழுத்துக்கள் என்னை வெகுவாக ஈர்க்கும் என்பதால அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்தேன். பல நாள் வாசிப்பதற்கான நேரம் கிடைக்கல. கடைசியில ஒரு நாள் கிடைத்த கொஞ்ச நேரத்துல வாசித்து முடிச்சேன். என அந்த சிறுகதை மிகவும் ஈர்த்தது. அதனால அதை உங்களுக்கு சொல்ல விரும்பி இந்த பதிவுகளை உங்களுக்காக படைச்சிருக்கேன். வணக்கம் தோழிகளே, நான் உங்கள் செல்வம். கல்கி அவர்கள் எழுதிய இடிந்த கோட்டை சிறுகதை, அத்தியாயம் 1. சமீபத்தில் ஒரு பழைய சிநேகிதர் வீட்டிற்கு நான் போயிட்டு இருந்த போது அவருடைய குழந்தை என்ன ஒரு கேள்வி கேட்டா. மாமா, இப்போதெல்லாம் நீங்க ஏன் கதையே எழுதல என்றாள். யுத்தத்தினால் காகிதம் ரொம்ப கிராக்கி என்றும், நானே எழுதி கொண்டிருந்தால் மற்றவர்கள் எழுதுவதை விகடனில் போட முடியாதல்லவா என்றும் இம்மாதிரி அவளுக்கு ஏதேதோ சால்ஜாய்ப்பு சொன்னேன். முக்கியமான காரணத்தை மட்டும் அவளுக்கு சொல்லவில்லை. இப்போது சொல்கிறேன். உலக வாழ்க்கையில் உண்மையாக நடக்கும் சம்பவங்களை பார்க்க பார்க்க கதையாவது காரணமாவது என்று எனக்கு தோன்றிவிடுகிறது. கதையின் கற்பனை செய்ய முடியாத அளவு அத்தனை அதிசயமான சம்பவங்கள் வாழ்க்கையில் நடக்கின்றன. ஒரு விசேஷம் என்னவென்றால், அந்த அதிசயம் குறித்து யாருக்கும் சந்தேகம் உண்டாவதில்லை. இப்படியும் நடக்குமா என்று எண்ணுவதில்லை. வெகு தூரத்தில் நடந்த சம்பவமானாலும் பத்திரிகையில் வந்துவிட்டால் பூரணமாக நம்பிவிடுகிறார்கள். உதாரணமாக, சென்ற மாதத்தில் நடந்த ஒரு விபரீத அதிசயத்தை கேளுங்கள். பெங்களூரில் ஒரு விவாகம் நடந்தது. மணமகனும் மணமகளும் ஏழைகள். கல்யாணமானதும் மாப்பிள்ளையும் பொண்ணும் இன்னும் அவர்களை சேர்ந்தவர்களும் சாலையோடு போய்க் கொண்டிருந்தார்கள். வழியில் மணப்பெண் அவளுடைய தோழி ஒருத்தியுடன் ஒரு மரத்தடியில் ஒதுங்கி சற்று இளைப்பாற உட்கார்ந்தாள். அப்போது அந்த மரத்தின் கிளை ஒன்று ஒடிந்து விழுந்தது. அது மணப்பெண்ணின் தலையில் விழுந்தது. மணப்பெண் தட்சணம் உயிர் துறந்தாள். இந்த பரிதாப சம்பவம் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டது. இதுவே ஒரு கதையில் வந்திருந்தால் நாம் லேசில் நம்பிவிடுவோமா? அந்த மணப்பெண் அந்த மரத்தடிக்குத்தானா போயிருக்க வேண்டும்? வேறு மரத்தடிக்கு போயிருக்க கூடாதா? அதுவும் மணப்பெண் தலையில் பார்த்துதானா அது விழ வேண்டும்? பக்கத்திலுள்ள யார் தலையிலாவது விழக்கூடாதா என்று 1000 ஆட்சேபங்கள் சொல்லுவோம். இதை நினைக்கும் போதுதான் எனக்கு கதை எதற்காக எழுத வேண்டும் என்று தோன்றுகிறது. என் நண்பனின் பெண்ணை போன்றவர்களை திருப்தி செய்வதற்காக ஏதாவது எழுதித்தான் ஆக வேண்டுமென்றால் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவம் ஒன்றையே எழுதிவிடலாம் என்று தோன்றுகிறது. அத்தகைய வாழ்க்கை சம்பவம் ஒன்றைதான் இப்போது எழுத உத்தேசித்திருக்கிறேன். அத்தியாயம் 2. 7-8 வருஷத்திற்கு முன்பு ஒருமுறை நானும் என் சிநேகிதர்கள் இருவரும் திருவண்ணாமலைக்கு போனோம். அண்ணாமலைநாதர், ரமணஸ்ரீகள், SPV ஆகிய இந்த 3 பேரையும் பார்த்து வரும் நோக்கத்துடன் நாங்கள் புறப்பட்டோம். அப்போது SPV தமது ஆங்கில கட்டுரையில் ஐயா என்னும் நாகரிக நங்கையை பற்றி அடிக்கடி எழுதி கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட மாதரிசியை வாழ்க்கை துணையாக அடைந்த பாக்கியசாலி யாரோ, அவரை அவசியம் பார்க்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆவலாயிருந்தது. சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு போகும் வழியில் செஞ்சிக்கோட்டை இருக்கிறது. அந்த கோட்டையை பார்க்க வேண்டுமென்ற ஆசையும் எனக்கு வெகு நாட்களாக உண்டு. போகும்போது கோட்டைக்கு அருகில் மோட்டார் வண்டியை நிறுத்திவிட்டு அந்த சரித்திர பிரசித்தி பெற்ற பிரதேசத்துக்குள் சென்று சுற்றி பார்த்தோம். பாழடைந்த அரண்மனைகளையும் அந்தபுரங்களையும் பார்க்க பார்க்க பிரயாண ஆரம்பத்தில் எங்கள் உள்ளத்தில் இருந்த உற்சாகமெல்லாம் போய் சோர்வு அதிகமாகி கொண்டே இருந்தது. ஆனாலும் அந்த காட்சியில் ஏதோ ஒரு அபூர்வமான கவர்ச்சியும் இருந்தது.
வெகுநேரம் சுற்றி சுற்றி களைத்து போன பிறகு கிளம்ப மனமில்லாமல் தான் அங்கிருந்து கிளம்பி சென்றோம். திருவண்ணாமலைக்கு இரவு போய் சேர்ந்தோம். ராத்திரிக்கு ராத்திரியே கதவை இடித்து எஸ்விவியை எழுப்பி, நீங்க தானே எஸ்விவி என்கிறது, ஐயா சௌக்கியமா, அவளுடைய பற்கள் இப்போது எப்படி இருக்கின்றன என்றெல்லாம் விசாரித்து அளவளாவி திருப்தியடைந்தோம். மறுநாள் அண்ணாமலைநாதரையும் ரமண ரிஷியையும் தரிசனம் செய்து கொண்டோம். சாயங்காலம் வெயில் தாழ்ந்த பிறகு சென்னையை நோக்கி கிளம்பினோம். சூரியஸ்தமான சமயத்தில் வண்டி செஞ்சியை அடைந்தது. எனக்கு இன்னொரு தடவை அங்கே இறங்கி பார்த்துவிட்டு போக வேண்டுமென்று தோன்றியது. என் நண்பர்களுக்கு அது சம்மதமில்லை. நீர் வேண்டுமானால் போய் பார்த்துவிட்டு வாரும், நாங்கள் ஊருக்கு போய் ஒரு கப் காபி கிடைக்குமா என்று பார்க்கிறோம் என்றார்கள். காபி என்றதும் நான் அங்கு இறங்காமல் வந்து விடுவேன் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் என் மனதில் இருந்த தாகம் காப்பியின் மோகத்தை வென்றுவிட்டது. சரி, நீங்க போங்க, நான் இன்னொரு தடவை பார்த்து விட்டு தான் வருவேன் என்று சொல்லிவிட்டு இறங்கினேன். அரை மணிக்குள் திரும்பி வந்து காரன் அடிக்கிறோம், அதற்குள் பார்த்து விட்டு வந்துவிட வேண்டும் என்றார்கள். தடதடவென்று சத்தம் போட்டு கொண்டு வண்டி கிளம்பி சென்றது. வண்டி போயிற்றோ இல்லையோ, அந்த ஏகாந்த பிரதேசத்தில் நிசப்தம் குடிகொண்டது. என்னுடைய கால் செருப்பின் சத்தத்தை கேட்டு நானே திடுக்கிட்டேன். அந்தி நேரத்தில் அந்த நிர்மானுஷ்யமான பிரதேசத்துக்குள் தன்னந்தனியாக சென்றபோது மனதில் ஒருவித கலக்கமும் பரபரப்பும் உண்டாயின. சீ, இதன காரணமில்லாத பயம் என்று என்னை நானே தைரியப்படுத்தி கொண்டேன். மேற்கு திசையிலிருந்து குன்றுகளுக்கு பின்னால் சூரியன் திடீரென்று மறைந்தது. வெகு சீக்கிரத்தில் கையெழுத்து மறையும் நேரம் வந்துவிட்டது. அப்போது நான் பழைய பாழடைந்த கட்டிடங்களை தாண்டி கொண்டிருந்தேன். இருளடைந்த பாழும் மண்டபத்திலிருந்து வௌவால்கள் இறக்கை அடித்துக் கொள்கின்ற சத்தம் கேட்டது. என் மனதில் பய உணர்ச்சி அதிகமாயிற்று. நல்ல வேளையாக அன்று பௌர்ணமியானதால் கிழக்கே பூர்ண சந்திரன் உதயமாகிக் கொண்டிருந்தான். நிமிஷத்துக்கு நிமிஷம் நிலவின் பிரகாசம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. அன்று பௌர்ணமியாக மட்டும் இராவிட்டால் நான் மேலே போயிருக்கவே மாட்டேன். பாதி வழியிலேயே திரும்பி இருப்பேன். பாழும் கட்டிடங்களை தாண்டி போன பிறகு குன்றின் மேல் ஏறுவதற்கு அமைந்த படிகள் இருந்தன. இந்த படிகளில் கொஞ்ச தூரம் ஏறி சென்று அங்கிருந்து பார்த்தால் அந்த இடிந்த கோட்டை பிரதேசம் முழுவதையும் பார்க்கலாம். அப்படி ஒரு தடவை பார்த்துவிட்டு திரும்பி போக வேண்டுமென்றுதான் இவ்வளவு தூரம் நான் வந்தது. படிகளில் ஏறத் தொடங்கினேன். 20-30 படிகளுக்கு மேல் ஒரு திருப்பம் இருக்கிறது. அங்கு நான் திரும்பியதும் மேலே அடியெடுத்து வைக்க முடியாமல் திகைத்து போய் நின்றேன். ஏனெனில் அங்கே திருப்பத்தில் முதல் படியில் ஒரு மனுஷன் உட்கார்ந்திருந்தான். அவன் ஒரு இளைஞன். நாகரிகமாக வேஷ்டி ஜிப்பா அணிந்தவன். தலையை அழகாக கிராப் செய்து வாரி விட்டு கொண்டிருந்தான். முகம் களையான முகம். புத்திசாலி என்றும் தோன்றியது. இப்படிப்பட்ட பையனை சாதாரணமாக வேறு எங்கே பார்த்தாலும் பயமோ அதிசயமோ உண்டாக நியாயமில்லை. ஆனால் அந்த வேளையில் அந்த நிர்மானுஷ்யமான பிரதேசத்தில் அவனை திடீரென்று வெகு சமீபத்தில் பார்த்ததும் பாம்பை மிதித்தவன் போல துணுக்குற்று போனேன். அந்த வாலிபன் முகத்திலும் ஆச்சரியமும் திகைப்பும் காணப்பட்டன. ஆனால் அவன்தான் முதலில் சமாளித்து கொண்டான். யார் சார் நீங்க? இந்த ஊரில்ல போலிருக்கிறதே என்றான். பேச்சு குரல் கேட்டதும் எனக்கு தைரியம் உண்டாகிவிட்டது. நல்ல வேளை, இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறானே, போகிற போது சேர்ந்து போகலாம் என்று மனதுக்குள் நினைத்தேன். பிறகு நான் இங்கு வந்த காரணத்தை கூறினேன். ஆமா, இந்த இடத்திலிருந்து வெண்ணிலவில் இந்த காட்சியை பார்ப்பதற்கு எனக்கு கூட ரொம்பவும் பிடிக்கும். அடிக்கடி இங்க நான் வருவதுண்டு என்றான். அவன் அருகில் நானும் உட்கார்ந்து, உனக்கு இந்த ஊர்தானா என்று கேட்டேன். இல்லை, என் சொந்த ஊர் பெரிய குளம். பக்கத்து ஊர் பள்ளிக்கூடத்தில் உபாத்தியாராக இருக்கிறேன். வந்து 3 வருஷமாயிற்று என்றான். அவன் செகண்டரி ட்ரைனிங் ஆனவன் என்றும் பெயர் குமாரசுவாமி என்றும் தெரிந்து கொண்டேன். தாயார் தகப்பனார் இல்லை என்றும் தன் கையால் சமைத்து சாப்பிட்டு கொண்டிருப்பதாகவும் அவன் சொன்னபோது கல்யாணம் ஆகவில்லையா என்று கேட்டேன்.
கல்யாணமா என்று சொல்லி அவன் வானத்து சந்திரனை நோக்கினான். பிறகு பெருமூச்சு விட்டு கொண்டு என்னை பார்த்து இதுவரைக்கும் இல்லை என்றான். அப்போது அவனுடைய பார்வையும் புன்னகையும் ஏதோ ஒரு மாதிரியாக இருந்தன. பின்னர் அவனாகவே, ஆனால் பெண் நிச்சயமாயிருக்கிறாள் என்றான். எந்த ஊரில் என்று கேட்டேன். இதே ஊரில் இதே இடத்தில்தான் பெண் நிச்சயமாகி 300 வருஷமாகிறது என்று கூறி ஒரு நிமிஷம் தயங்கினான். பிறகு இன்றைக்குதான் கல்யாணம் என்று சொல்லி முடித்தான். என்னுடைய நெஞ்சு அடித்து கொள்ளத் தொடங்கிற்று. ஐயோ, இவனுக்கு சித்த பிரம்மை போலிருக்கிறதே. இந்த ஏகாந்தமான பிரதேசத்தில் அஸ்தமன வேளையில் இவனிடம் வந்து அகப்பட்டு கொண்டோமோ? மெதுவாக அங்கிருந்து கிளம்புவதற்கு நான் எத்தனிக்கையில் அவன் என் மனதில் உள்ளதை தெரிந்து கொண்டவன் போல, எனக்கு மூளை சரியில்லை என்று நினைக்கிறீர்களாக்கும். அப்படிதான் தோன்றும். எனக்கே சில சமயம் இதெல்லாம் சித்த பிரமையோ என்று தோன்றுகிறது. உங்களுக்கு சாவகாசம் இருந்தால் முழு விவரத்தையும் சொல்கிறேன். எத்தனையோ நாளாக யாரிடமாவது என்னுடைய அனுபவத்தை சொல்ல வேண்டுமென்று எனக்கு ஆசை உண்டு என்றான். அவன் பைத்தியக்காரன் என்ற எண்ணம் எனக்கு மாறிவிட்டது. ஏதோ ரொம்பவும் துக்கப்பட்டவன் துக்க மிகுதினால் இப்படி பேசுகிறான் என்று தோன்றியது. அவனுடைய கதையை கேட்டுவிட்டு கூடுமானால் அவனுக்கு யோசனை சொல்லி உதவி செய்ய வேண்டுமென்ற ஆசையும் உண்டாயிற்று. சீக்கிரமாக சொல்லி முடித்தால் கேட்டுவிட்டு போகிறேன் என்றேன். குமாரசுவாமி நன்றி ததும்பிய கண்களுடன் என்னை பார்த்தான். ஆகட்டும், சுருக்கமாக முடித்து விடுகிறேன் என்றான். ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு மேலே சொல்லத் தொடங்கினேன். பக்கத்து கிராமத்துல நான் உபாத்தியார் வேலைக்கு வந்து வருஷம் 3 ஆயிற்றென்று சொன்னேன் அல்லவா? வந்த 6 மாசத்துக்கெல்லாம் சில சிநேகிதர்களுடன் இந்த செஞ்சி கோட்டைக்கு ஒரு முறை வந்திருந்தேன். இந்த பாழடைந்த பிரதேசம் எப்படியோ என் மனசை பெரிதும் கவர்ந்து விட்டது. அடிக்கடி இங்கே வர வேண்டுமென்ற ஆசை உண்டாயிற்று. யாராவது துணைக்கு கிடைத்த போதெல்லாம் அழைத்து கொண்டு கிளம்பி விடுவேன். கொஞ்ச நாளில் யாரும் துணை கிடைப்பது அருமையாகி விட்டது. எனக்கு தெரிந்தவர்கள் எல்லாரும் வெறுமே அந்த சுடுகாட்டில் என்ன வேலை என்று சொல்லி வர மறுத்து விட்டார்கள். பிறகு பள்ளிக்கூடத்து பசங்க சிலரை அழைத்து கொண்டு வர ஆரம்பித்தேன். நாளடைவில் அவர்களுக்கும் அலுப்பு வந்து விட்டது. அப்புறம் நான் இங்கே தனியாகவே வருவதற்கு ஆரம்பித்தேன். ஞாயிற்றுக்கிழமை முதலிய விடுமுறை நாட்களில் பிற்பகலில் இங்கு வந்து சுற்றி சுற்றி அலைந்துவிட்டு இருட்டுவதற்குள் கிளம்பி விடுவேன். அம்மாதிரி ஒரு நாள் தனியாக இங்கு வந்திருந்த அன்று தற்செயலாக பௌர்ணமியாய் இருந்தது. இது நடந்து சுமார் 1 வருஷம் இருக்கும். இன்று போல்தான் அன்றும் பூரண சந்திரன் வெள்ளி நிலாவை பொழிந்து கொண்டிருந்தான். அந்த இடத்தை விட்டு போக மனமில்லாமல் ஏதேதோ ஆகாய கோட்டை கட்டி கொண்டிருந்தேன். 300 வருஷத்திற்கு முன்பு இதே நேரத்தில் இந்த பிரதேசம் எவ்வளவு கலகலப்பாய் இருந்திருக்கும். தூரத்திலே கோட்டை கதவுகளை சாத்துவார்கள். அரண்மனையில் மேளவாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருக்கும். குதிரையில் ஏறிய கோட்டை காவலர்கள் அங்குமிங்கும் உலவிக் கொண்டிருப்பார்கள். கோயிலில் தீபாரதனை மணி அடித்து கொண்டிருக்கும். மண்டபங்களில் மட மாந்தர்கள் நடனமாடிக் கொண்டிருப்பார்கள். ராஜகுமாரிகள் அந்த புறங்களில் பாத சிலம்பு ஒலிக்க நடமாடுவார்கள். இப்படி நான் எண்ணமிட்டு கொண்டிருக்கையில் திடீரென்று எனக்கு மயிர்கூச்சல் எரிந்தது. இது என்ன ஆச்சரியம்! நிஜமாகவே சலங்கை ஒலி கேட்பது போலிருக்கிறதே. காது கொடுத்து கேட்டேன். எங்கேயோ வெகு தூரத்திலிருந்து ஒரு பெண்மணி பாத சிலம்பு கிளுகிளுவென்று சப்திக்க நடந்து வருவது போல ஒரு பிரம்மை உண்டாயிற்று. அது இந்த உலகத்து ஒலிதானோ அல்லது வேறு உலகத்தை சேர்ந்ததோ? ஒருவேளை பூர்வ ஜென்மத்து ஞாபகமோ? அந்த ஒலியை முன் ஒரு தடவை எப்போதோ எங்கேயோ கேட்டிருப்பது போன்ற உணர்ச்சியும் எனக்கு உண்டாயிற்று. ஒரு நிமிஷத்தில் என் உடம்பெல்லாம் சொட்ட நனைந்து போகும்படி வியர்த்து விட்டது. அந்த மாயையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக தேகத்தை ஒரு குலுக்கு குலுக்கிக் கொண்டு எழுந்து நின்றேன். விரைந்து ஊர் போய் சேர்ந்தேன். அன்று ராத்திரி நான் ஒரு கணம் நேரமும் தூங்கவில்லை. காலையில் என்னை பார்த்தவர்கள், என்னப்பா முகம் இப்படி வெளிரி போயிருக்கிறது, பேய் அடித்தவன் போலிருக்கிறாயே என்றார்கள். உண்மையில் நேற்றிரவு பேய் உலகத்திற்கு போய்விட்டுதான் நான் திரும்பினேனா?
மறுபடியும் இந்த கோட்டை பக்கமே வருவதில்லை என்று அன்றைய தினம் தீர்மானம் செய்து கொண்டேன். ஆனால் நாளாக ஆக இந்த தீர்மானத்தில் பலம் குறைந்து வந்தது. பௌர்ணமி நெருங்க இங்கே வர வேண்டுமென்ற என் ஆசையும் வளர்ந்து வந்தது. கடைசியில் அடுத்த பௌர்ணமி அன்று அந்த ஆசையை அடக்க முடியாமல் கிளம்பினேன். ஏதோ ஒரு பெரிய சக்தி என்னை பிடித்து கவர்ந்து இழுப்பதாகவே தோன்றியது. இதே இடத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டேன். பொன் வட்ட தகட்டை போல பூர்ண சந்திரன் மேலே மேலே வந்து கொண்டிருந்தது. அஸ்தமித்து 2-3 நாழிகை ஆயிற்று. சரி, அன்று நாம் கேட்ட சிலம்பொலி வெறும் பிரமைதான் என்று எண்ணி எழுந்திருக்க முயன்றேன். ஆனால் பாதி எழுந்தவன் மறுபடியும் உட்கார்ந்து விட்டேன். ஏனெனில் அந்த இனிய சிலம்பொலி அப்போது கேட்கத் தொடங்கியது. முதலில் வெகு தூரத்தில் வேறு உலோகத்திலிருந்தே வருவது போல தோன்றியது. அதற்கு மேல் என்னால் அங்கிருக்க முடியவில்லை. எழுந்திருந்து ஓடத் தொடங்கினேன். சிலம்பொலி என்னை பின் தொடரவில்லை என்று தெரிந்த பிறகு கொஞ்சம் சாவதானமாக நடந்தேன். ஆனாலும் ஊர் போய் சேரும் வரையில் என் உடம்பு நடுங்கிக் கொண்டேதான் இருந்தது. பிறகு இங்கே வரக்கூடாதென்ற எண்ணத்தை முழுவதும் விட்டுவிட்டேன். சாவகாசம் கிடைத்த போதெல்லாம் வரத் தொடங்கினேன். அடிக்கடி பல தடவைகளில் வந்தும் அந்த மாதிரி அனுபவம் எதுவும் ஏற்படாதபடியால் ஏமாற்றமடைந்தேன். ஒருவேளை பௌர்ணமிக்கும் அந்த சிலம்பொலிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ என்ற சந்தேகத்தினால் அடுத்த பௌர்ணமி அன்று போனேன். சந்தேகம் உறுதியாயிற்று. முன்போலவே சிறிது நேரத்துக்கெல்லாம் சிலம்பொலி கேட்டது. இம்முறை எழுந்து போகவில்லை. என்னதான் நடக்கிறது என்று பார்க்க தீர்மானித்து உட்கார்ந்திருந்தேன். சிலம்பின் ஒலி நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. எனக்கு முன்னால் அதோ அந்த படியண்டை வந்ததும் சப்தம் நின்றது. அந்த ஒலி நெருங்கி வந்தபோது ஒரு அபூர்வ பரிமள வாசனை பரவி வந்ததாக தோன்றியது. சந்தன வாசனை மாதிரி இருந்தது. ஆனால் மிக மிக லேசா இருந்தது. அது வாசனைதானா அல்லது வாசனையின் ஞாபகமா எனக்கு தெரியவில்லை. சிறிது நேரம் நான் மெய்மறந்து சிலை போல உட்கார்ந்திருந்தேன். பிறகு சற்று முன் நின்ற இடத்திலிருந்து மறுபடி சிலம்பின் ஒலி கேட்க ஆரம்பித்தது. அது படிகளின் மீது ஏறுவது போலவும் எனக்கு பின்னால் இருந்த மேல் படியில் வந்து நிற்பது போலவும் தோன்றியது. அந்த மிருதுவான சந்தன வாசனை என்னை முற்றும் சூழ்ந்து கொண்டது. தேகத்தில் ஒவ்வொரு ரோம துவாரம் வழியாகவும் நான் அந்த இன்ப மனத்தை அனுபவித்தேன். இப்படி எத்தனை நேரம் மதிமயங்கி இருந்தேனோ தெரியாது. என் தலைக்கு மேல் வெகு சமீபத்தில் இதயத்தை பிளக்கும்படியான ஒரு விம்மல் சத்தம் கேட்டது. அடுத்த வினாடி என் மீது சலசலவென்று நீர்த்துளிகள் விழுந்தன. அளவில்லாத திகில் கொண்டவனாய் தூக்கி வாரி போட்டுக்கொண்டு எழுந்திருந்தேன். அப்படி எழுந்திருந்த போது என் மேலே மிக மிருதுவான பட்டு துணி உராய்வது போன்ற உணர்ச்சி உண்டாயிற்று. பிறகு இவ்விடத்தில் நிற்பதற்கு தைரியமில்லாமல் அவசரமாய் படிகளில் இறங்கத் தொடங்கினேன். போகும்போது உடம்பையெல்லாம் நடுங்கிக் கொண்டே இருந்தது. மறு பௌர்ணமி எப்போது வரப்போகிறதென்று காத்திருந்தேன். அன்று ஏன் அவ்வளவு அவசரப்பட்டு எழுந்து வந்தோம் என்று என்னை நானே நிந்தித்துக் கொண்டிருந்தேன். அடுத்த பௌர்ணமியும் வந்தது. வழக்கம்போல் இந்த படியில் வந்து உட்கார்ந்தேன். அன்று சதங்கை ஒலி ரொம்பவும் தயங்கி தயங்கி வருவதாக தோன்றியது. எனக்கு முன்னால் சற்று நின்றது. பிறகு மேலே ஏறி எனக்கு பின்னால் போய் நின்றது. முன்போலவே அந்த இனிய சந்தன வாசனை என்னை சூழ்ந்தது. ஆனால் முன் தடவை போல் லேசாக இல்லை. சந்தேகமற உணர்ந்து அனுபவிக்க கூடியதாய் இருந்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் பூ போன்ற மெல்லிய கரங்களால் யாரோ என் தோளை கட்டி தழுவது போன்ற உணர்ச்சி உண்டாயிற்று. தலையிலிருந்து கால் வரையில் நான் புலங்காயுதம் கொண்டேன். அந்த ஸ்பரிசம் அவ்வளவு உண்மையாக தோன்றபடியால் தழுவிய கையை பிடித்து கொள்ள என் கரங்களை உயர்த்தினேன். ஆனால் என் கைகள் ஒன்றையும் பிடிக்கவில்லை. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன். வெறும் வெட்ட வெளிதான் இருந்தது. அப்படியே நான் மூச்சிரையடைந்து விழுந்திருக்க வேண்டும். எனக்கு மூச்சை தெளிந்தபோது சந்திரன் ஆகாயத்தில் வெகு தூரம் உயர வந்துவிட்டது. என்னை இன்ப பரவசத்தில் ஆழ்த்தி மூச்சிரடையச் செய்த அந்த ஆலிங்கனத்தை நினைக்கும் போதெல்லாம் மயிர்கூச்சம் உண்டாயிற்று.
மறுநாள் சூரியோதயம் ஆனபோது முதல் நாள் மாலை அனுபவம் வெறும் பொய் என்று தோன்றிற்று. எனக்கு ஏதோ சித்த பிரமைதான் உண்டாகி நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறதென்று நினைத்து பயந்து போனேன். இனிமேல் இந்த கோட்டை பக்கம் வரக்கூடாதென்றும் உறுதி செய்து கொண்டேன். ஆனால் அந்த உறுதி வெகு சீக்கிரத்திலேயே குலைந்து போயிற்று. அன்று பள்ளிக்கூடத்திற்கு போனதும் பிள்ளைகள் சிலர், ஏன் சார் உங்கள்கிட்ட என்ன சார் சந்தன வாசனை எல்லாம் கம்முன்னு வருகுதே, எங்கேயாவது கல்யாணத்துக்கு போயிருந்தீங்களா என்றார்கள். ஆகவே என்னுடைய அனுபவம் வெறும் பிரம்மையல்ல, மயக்கமல்ல, உண்மையாகவே பிரதி பௌர்ணமியும் ஒரு மாய ரூப மோகினி என்னை தேடி வருகிறாள். அவள் யார், எப்படிப்பட்டவள், எதற்காக இந்த ஏழை உபாத்தியாரை தேடி வருகிறாள்? என்றாவது ஒரு நாள் அவளை ரூபத்துடன் நான் காண்பேனா? இந்த அற்புத அனுபவத்தின் மர்மம் இன்னதென்று தெரிந்து கொள்வேனா? இதற்கு பதில் அடுத்த பௌர்ணமி அன்று எனக்கு கிடைத்தது. அன்று வழக்கம் போல சதங்கையொலி கேட்டதும் நான் ஒலி வந்த திசையை நோக்கி திரும்பி பார்த்தேன். மெய் சிலிர்த்து திகைத்து போனேன். உண்மையாகவே ஒரு பெண் உருவம் என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அவ்வுருவம் நடந்து வருவதாக தோன்றவில்லை, காற்றில் மிதந்து வருவதாக தோன்றியது. அது உண்மை உருவம்தானா அல்லது ஒரு வெளித்தோற்றமா? அருகில் நெருங்க நெருங்க ஒரு நிஜ பெண்தான் வருகிறாள் என்று நிச்சயமாயிற்று. படங்களிலே நாம் பார்த்திருக்கும் ராஜபுத்திர கன்னிகைகளைப் போல் அவள் பாவாடையும் தாவணியும் அணிந்திருந்தாள். ஆபரணங்களும் அம்மாதிரியே இருந்தன. தாவணியின் தலைப்பை தலையில் முக்காடு போட்டு கொண்டிருந்தாள். வெண்ணிலாவின் ஒளி அவள் முகத்தில் பட்டபோது உண்மையில் அந்த முகத்திலிருந்து தான் நில ஒளி வீசுகிறதோ என்று தோன்றியது. அருகில் அவள் நெருங்க முகம் தெரிந்த முகம் போல் காணப்பட்டது. எப்போதோ எங்கேயோ அவளை நான் பார்த்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன், குலாவி இருக்கிறேன். ஆனால் எங்கே, எப்போது? இப்படி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் அவள் என் அருகில் வந்து நின்றாள். அவளுடைய பரந்த கண்களால் என்னை நிமிர்ந்து பார்த்தாள். அந்த கண்களில் ததும்பிய நீர்த்துளிகள் வெண்ணிலவின் முத்தை போல பிரகாசித்தன. அப்படி பார்த்த வண்ணம், குமார், என்ன ஞாபகம் இருக்குதா என்று கேட்டாள். அந்த இனிய குரல் என் காதில் விழுந்ததும் என் இதயம் விம்மி வெடிப்பது போல இருந்தது. எப்போதோ ஒரு சமயம் அவளுடைய கையை நான் பிடித்து கொண்டு, இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, 7 ஜென்மத்திலும் உன்னை நான் மறவேன், இது சத்தியம் என்று அவளுக்கு வாக்கு கொடுத்தது மிக பழைய ஒரு கனவை போல ஞாபகம் வந்தது. அவளுடைய கேள்விக்கு ஏதோ பதில் சொல்ல வாயெடுத்தேன். அந்த கணத்தில் ஸ்மரணையற்று கீழே விழுந்தேன். கலியுக தீர்ப்பு. இந்த நாவல் தான் நான் எழுதுகிற புதிய நாவல். இந்த காலத்தில் நடக்கக்கூடிய சில உண்மை சம்பவங்களை மையப்படுத்தி இந்த நாவலை எழுதியிருக்கேன். டிஜிட்டல் உலகம் இன்று நம் கண் முன்னால் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது. அது இளம் தலைமுறையினரை பெரிய அளவில் பாதித்தும் இருக்குது. ஃபேக் ஐடி மூலம் தொடர்பு கொண்டு பல தவறுகள் இன்று சர்வசாதாரணமாக நடந்தேறி கொண்டிருக்கிறது. அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் துயர காவியமே என்னுடைய கலியுக தீர்ப்பு. இந்த நாவலை படிக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். என்னுடைய நாவலை விரும்பக்கூடிய, அதுவும் த்ரில்லர் நாவல் கேட்ட அத்தனை தோழிகளும் அந்த தளத்துக்கு வந்து என் நாவலை படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு சொல்லுங்க. இன்னும் 1-2 நாள் மட்டுமே அந்த தளத்தில் கலியுக தீர்ப்பு இருக்கும். அதன் பிறகு என்னுடைய புதிய நாவலான காட்சி பிழை என்ற நாவல் ஆரம்பமாகிவிடும். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்து என்னை வளர செய்தது போல அந்த தளத்திற்கும் வந்து என் எழுத்தோட நிறைய அல்லது குறைய சொல்லுங்க. அதுபோல் அமேசானில் என்னுடைய 6 நாவல் புக்காக வெளிவந்திருக்கு. அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. படிக்க ஆர்வமுள்ள எல்லாரும் அங்கும் வந்து உங்கள் ஆதரவை தாருங்க. என்னுடைய புதிய நாவலை உடனுக்குடன் படிக்க கமெண்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உடனே விசிட் பண்ணுங்க. நன்றி. அத்தியாயம் 3. குமாரசாமி சொன்ன கதையை ஏட்டில் படிக்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகிறதோ என்னவோ தெரியாது. ஆனால் எனக்கென்னவோ அவன் சொல்லி வந்தபோது எல்லாம்
நிஜமாகவே தோன்றிக் கொண்டிருந்தது. அந்த இடமும் அந்த நேரமும் சேர்ந்து அப்படி என்னை மயக்கி இருக்க வேண்டும். தான் மூச்சிரை அடைந்த கட்டத்தில் குமாரசாமி கதையை நிறுத்திவிட்டு எழுந்திருந்து நின்றான். நாற்புறமும் ஒரு தடவை சுற்றி பார்த்தான். பிறகு மறுபடியும் உட்கார்ந்தான். அப்புறம் என்ன நடந்தது என ஆவலுடன் கேட்டேன். குமாரசாமி தொடர்ந்து சொல்லத் தொடங்கினான். எனக்கு மூச்சை தெளிந்தபோது ஒரு பெண்ணின் மடியில் நான் தலையை வைத்து படுத்திருப்பதையும் அவள் தன் மென்மையான கரங்களால் என் நெற்றியை தடவி கொண்டிருப்பதையும் உணர்ந்தேன். உடனே துள்ளி எழுந்து சற்று விலகி உட்கார்ந்தேன். குமாரு, ஏன் என்ன கண்டு பயப்படுறீங்க? என்ன ஞாபகம் இல்லையா? நான் தான் உங்க மாலதி என்று அவள் கூறிய இனிய சங்கீதம் போல என் செவியில் விழுந்தது. மாலதி, மாலதி, எவ்வளவு இனிமையான பெயர்! என் மனதுக்குள் 4 தடவை சொல்லி பார்த்து கொண்டேன். நினைத்து பாருங்கள் குமார், இதே மாதிரி பால் போல் நிலவு எரிந்த ஒரு பௌர்ணமியில் இதே இடத்தில் நீங்கள் என்னிடம் விடைபெற்றுக் கொள்ளவில்லையா? என்னை மறக்காதீர்கள் என்று நான் சொன்னேன். இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, 7 ஜென்மத்திலும் மறக்க மாட்டேன் என்று என் கையில் அடித்து சத்தியம் செய்து கொடுத்தீர்கள். ஞாபகமில்லையா என்று மாலதி கேட்டாள். நான் மூச்சிரையடைவதற்கு முன்பு இந்த காட்சிதான் புகையுண்ட சித்திரம் போல் என் மனக்கண்ணில் முன் தோன்றிற்று என்று சொன்னேன் அல்லவா? அவளும் அதை சொன்னதும் அது வெறும் தோற்றமல்ல, உண்மையில் நடந்த சம்பவம் என்பது எனக்கு நிச்சயமாயிற்று. மாலதியின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தேன். கங்கு கரையில்லாத பிரேமையுடன் என்னை அவள் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய விரிந்த கண்களில் கண்ணீர் ததும்பி நிற்பதையும் கண்டேன். என் உள்ளம் உருகிற்று. அவளுடைய கரத்தை பிடித்து கொண்டு, ஞாபகம் இருக்கிறது மாலதி, அந்த வாக்குறுதியை இன்னொரு தடவையும் அளிக்கிறேன். உன்னை 7 ஜென்மத்திற்கும் மறக்க மாட்டேன் என்றேன். பிறகு அவள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய பூர்வ சரித்திரத்தை ஞாபகப்படுத்தினாள். அவள் சொல்ல சொல்ல 300 வருஷத்திற்கு முந்தைய சம்பவங்கள் எல்லாம் தெளிவில்லாத ஒரு பழைய கனவை போல எனக்கு ஞாபகம் வந்தன. குமாரசாமி இங்கே நிறுத்தி, இந்த செஞ்சிக்கோட்டையில் பூர்வ சரித்திரத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டான். இங்கே தேசிங்கு ராஜா என்று ஒருவர் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன், வேறொன்றும் தெரியாது என்றேன். தேசிங்கு ராஜா கதை வெறும் கட்டுக்கதை. அதற்கு சரித்திரத்தில் ஆதாரம் கிடையாது. நானோ உண்மை சம்பவத்தை கூறப்போகிறேன். சுமார் 300 வருஷத்திற்கு முன்பு இந்த செஞ்சியில் பிருத்திவி சிங் என்னும் ராஜா இருந்தார். அவர் வீர ராஜபுத்திர வம்சத்தினர். அவருடைய முன்னோர் ஒருவர் டில்லியில் பட்டாணியர் ஆண்ட காலத்தில் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க மனமில்லாமல் தெற்கு நோக்கி வந்து இந்த கோட்டையை கட்டி கொண்டாராம். இந்த கோட்டையையும் அதை சுற்றியுள்ள சிறு பிரதேசத்தையும் அந்த வம்சத்தார் சுதந்திரமாக ஆண்டு வந்தார்கள். முகலாய சைன்யங்களால் பல முறை முயன்றும் இந்த கோட்டையை பிடிக்க முடியவில்லை. பிருத்திவி சிங்கும் சுதந்திர ராஜாவாக இந்த சிறு ராஜ்யத்தை ஆண்டு வந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு புத்திரி இருந்தாள். அவளுடைய பெயர்தான் மாலதி. குழந்தை பிராயத்தில் அவளுக்கு கல்வி கற்பித்த தமிழ் உபாத்தியாருக்கு ஒரு பிள்ளை இருந்தான். அவனுக்கு சுகுமாரன் என்று பெயர். குழந்தைகளாய் இருந்தபோது இவர்கள் இருவரும் ஒருங்கே கல்வி பயின்றார்கள். சுகுமாரனுக்கு சங்கீதத்தில் ரொம்ப ஆர்வம் இருந்தது. அவனுக்கு கொஞ்சம் வயதானதும் தேச யாத்திரை சென்று சங்கீதத்தில் உயர்ந்த பயிற்சி பெற்று வருவதற்காக கிளம்பினான். தஞ்சாவூரிலும் விஜயநகரத்திலும் கொஞ்ச காலம் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொண்டான். பிறகு மகாராஷ்டிராவுக்கு போய் அப்போது பிரசித்தியாக கொண்டிருந்த அபகங்கள் கற்றுக்கொண்டான். அங்கிருந்து டெல்லிக்கு போய் பெயர் பெற்ற தான்சேனுடைய சிஷ்யர்களின் இந்துஸ்தானிய சங்கீதமும் பயின்றான். அவன் திரும்பி வந்ததும் செஞ்சி ராஜசபையில் அவனுடைய சங்கீத கச்சேரி நடந்தது. ராஜகுமாரி மாலதியும் திரை போட்ட மேன் மாடத்திலிருந்து தன் பால்ய நண்பனுடைய சங்கீதத்தை கேட்டாள். இது சுகுமாரனுக்கும் தெரிந்திருந்தது. அதனால்தானோ என்னவோ அன்று அவன் அற்புதமாக பாடினான். அவனுடைய பாட்டு
கேவலம் பூலோகத்து சங்கீதமாக இல்லை. நாரதர், துன்புறு முதலிய தெய்வலோகத்து இசைவாணர்கள் இப்படித்தான் பாடுவார்களோ என்று நினைக்கும்படி தேவகானமாகவே பொழிந்தான். அந்த கானத்தை கேட்டு சபையோர் அனைவரும் பரவசமானார்கள். ஆனால் எல்லோரிலும் அதிகமாக அந்த கானத்தில் இன்பத்தை அனுபவித்தவள் ராஜகுமாரி மாலதிதான். அவள் அந்த தெய்வ கீதத்தின் இன்பத்திற்கு தன்னுடைய இதயத்தையே பரிசாக கொடுத்தாள். சில நாட்களுக்கு பிறகு சுகுமாரனிடம் தான் சங்கீதம் கற்றுக்கொள்ள விரும்புவதாக மாலதி தகப்பனிடம் தெரிவித்தாள். அந்த காலத்தில் ராஜகன்னிகைகள் கோஷா அனுசரிப்பார்கள். ஆனால் உபத்தியாரின் மகன்தானே என்ற எண்ணத்தினாலும் தன்னுடைய அருமை புதல்வியின் விருப்பத்திற்கு மாறச் சொல்ல மனமின்றியும் ராஜா சம்மதித்தார். மாலதி ராஜபுத்திர வம்சத்தினள் ஆனதால் அவளுக்கு இயற்கையாக வடநாட்டு சங்கீதத்தில்தான் ஆசை இருந்தது. சுகுமாரனிடம் அவள் இந்துஸ்தானி சங்கீதம் கற்றுக்கொண்டு வந்தாள். பரஸ்பரம் அவளுடைய காதலும் வளர்ந்து வந்தது. இந்த காதல் விபரீதத்தில்தான் முடியும் என்று சுகுமாரன் பல தடவை எடுத்துச் சொன்னான். ஆனால் மாலதி கேட்கவில்லை. தான் சுகுமாரனை தான் கல்யாணம் செய்து கொள்ளப் போவதாகவும் தகப்பனாரை எப்படியாவது அதற்கு சம்மதிக்க செய்ய போவதாகவும் சொல்லிக் கொண்டு வந்தாள். இப்படி இருக்கையில் எதிர்பாராத விதத்தில் ஒரு பெரிய ஆபத்து வந்து சேர்ந்தது. அவர்களுடைய காதலுக்கு மட்டுமல்ல, அந்த ராஜ்யத்துக்கே ஆபத்து வந்தது. செஞ்சி ராஜாக்களை ஆற்காடு நவாப்புகள் வெகு காலமாக சிநேகிதர்களாக நடத்தி வந்தார்கள். வடக்கே இருந்து வந்த முகலாய சைன்யங்களுடன் அவர்கள் சண்டையிட்ட காலங்களில் செஞ்சி ராஜாக்களின் உதவியை கோரி பெற்றார்கள். அவர்களிடம் கப்பம் வாங்குவது கிடையாது. அப்போது ஆற்காட்டு நவாப்பாய் இருந்தவர் மாலதியின் ரூப லாவண்யங்களை பற்றி கேள்விப்பட்டிருந்தார். டெல்லி பாதுஷாக்கள் சிலர் ராஜபுத்திர கன்னிகைகளை மணந்திருக்கும் விஷயமும் அவருக்கு தெரிந்திருந்தது. அவர்களைப் போல் நாமும் ஒரு ராஜபுத்திர கன்னிகையை மணக்க வேண்டுமென்று நவாப் தீர்மானித்து பிருத்திவி சிங்குக்கு தூது அனுப்பினார். பிருத்திவி சிங்கும் தமக்கும் உள்ள சிநேக பந்தபத்தை விவாக சம்பந்தமாக மூலம் நிரந்தரமாக செய்து கொள்ள விரும்புவதாக அவர் சொல்லி அனுப்பினார். பிருத்திவி சிங் இஷ்டப்பட்டு அவ்விதம் செய்யாவிட்டால் பின்னால் கட்டாயத்தின் மேல் செய்ய வேண்டியது இருக்கும் என்று எச்சரிக்கை செய்தார். செஞ்சியின் மேல் படையெடுத்து ஒரு பெரிய சைன்யம் தயாராயிருப்பதாகவும் தூதன் தெரியப்படுத்தினான். இந்த செய்தி கேட்டதும் பிருத்திவி சிங் அளவில்லாத கோபம் கொண்டு துடிதுடித்தார். மந்திராலோசனை சபை கூட்டி யோசனை கேட்டார். சபையில் யாரும் யோசனை சொல்ல துணியவில்லை. ராஜகுமாரியை நவாபுக்கு மனம் செய்து கொடுக்க மறுத்தால் யுத்தத்திற்கு தயாராக வேண்டும். 300 வீரர்களை வைத்துக்கொண்டு 30,000 வீரர்கள் அடங்கிய சைன்யத்துடன் சண்டை போட முடியுமா? நவாபுக்கு உங்கள் பொன்னை கொடுங்கள் என்று சொல்லவும் யாருக்கும் தைரியம் வரவில்லை. இந்த நிலைமையில் உபாத்தியாரின் புதல்வன் சுகுமாரன் எழுந்து யோசனை கூற முன்வந்தான். நவாபின் கோரிக்கையை மறுத்துவிட வேண்டியதுதான் என்று அவன் தைரியமாக கூறினான். நவாப் படையெடுத்து வந்தால் வரட்டும். இந்த கோட்டைக்குள் இருந்து கொண்டு குறைந்தது 6 மாதம் நவாபின் படைகளை எதிர்த்து நிற்கலாம். மகாராஷ்டிராவில் சிவாஜி மகாராஜா இந்து தர்மத்தை ரசிப்பதற்காக கிளம்பியிருக்கிறார். அவருக்கு செய்தி அனுப்பினால் கட்டாயம் நம்முடைய உதவிக்கு வருவார். நானே போய் அழைத்து வருகிறேன் என்றான். பிருத்திவி சிங் மிகவும் சந்தோஷமடைந்து சுகுமாரனை மகாராஷ்டிராவுக்கு அனுப்பி வைத்தார். மாசி மாசத்து பௌர்ணமி அன்று இரவு மாலதியை சுகுமாரன் சந்தித்து தான் சிவாஜி மகாராஜாவிடம் தூது போக போவதை தெரிவித்து விடை கேட்டான். இந்த காரியத்தை தான் செய்து முடித்தால் மகாராஜா மனமகிழ்ந்து மாலதியை தனக்கு மனம் செய்து கொடுக்க இசையலாம் என்று கூறினான். மாலதிக்கும் இந்த நம்பிக்கை ஏற்பட்டது. ஆனாலும் சுகுமாரனை பிரிவது அவளுக்கு பெரும் துன்பம் அளித்தது. அப்போதுதான் என்னை மறந்து விடாதீர்கள் என்று அவள் மனமுருகி கூறினாள். சுகுமாரனும் 7 ஜென்மத்திலும் மறக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தான். சுகுமாரன் போய் சில நாட்கெல்லாம் பிருத்திவி சிங்குக்கும் மற்ற மந்திரிகள் துர்போதனை செய்து அவனுடைய மன உறுதியை குலைத்தார்கள். சிவாஜியாவது இங்கே வருவதாவது நடக்காத காரியம். சுகுமாரன் பைத்தியக்காரன், உலகம் தெரியாதவன், ஏதோ போயிருக்கிறான். அவன் சிவாஜியை பார்ப்பதே நிச்சயமில்லை. நவாபுடன் சமாதானம் செய்து கொள்வதே நலம் என்றார்கள்.
மாலதியும் ஒரு தவறு செய்தாள். ஒரு நாள் தந்தையிடம் பிரியமாய் பேசிக் கொண்டிருந்த போது சுமாரனிடம் தான் கொண்டிருந்த காதலை பற்றி சொல்லி தன்னை அவனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டாள். இதனால் பிருத்திவி சிங்கின் மனது அடியோடு மாறிவிட்டது. சங்கீதம் சொல்லிக் கொடுக்கும் வியாஜத்தில் இப்படியா என் பெண்ணின் மனதை அந்த பாவி வசப்படுத்தி விட்டான் என்று அவர் கோபம் கொண்டார். ஒரு உபாத்தியார் மகனுக்கு தன் பெண்ணை கொடுப்பது என்ற எண்ணம் அவருக்கு பெரிதும் ஆத்திரமூட்டியது. அதைவிட நவாபுக்கு கொடுப்பதே நலம் என்று எண்ணினார். பெரிய பெரிய ராஜபுத்திர மன்னர்கள் ஏற்கனவே முகலாயருக்கு பெண் கொடுத்து வழிகாட்டி இருக்கவில்லையா? நாம் மட்டும் கொடுத்தால் என்ன தப்பு? நம்முடைய பொண்ணும் அவளுடைய அழகுக்கும் சாமர்த்தியத்திற்கும் ஒரு நூர்ஜகானைப் போல் ஆகலாம் அல்லவா? இப்படியெல்லாம் நினைத்தார் அந்த பேராசை பிடித்த கிழவர். தன் குமாரியின் மன விருப்பத்தை அவர் ஒரு பெரிய காரியமாகவே கருதவில்லை. நவாபுக்கு தம்முடைய சம்மதத்தை தெரிவித்து விட்டார். மாலதிக்கு இது தெரிந்தபோது இடியுண்ட நாகத்தைப் போல துடிதுடித்தாள். 7 ஜென்மத்திலும் தன்னை மறப்பதில்லை என்று வாக்களித்து விட்டு போன சுகுமாரனுக்கு துரோகம் செய்து இன்னொருவனை மணப்பதென்பது அவளால் நினைக்கவே முடியாத காரியமாயிருந்தது. தகப்பனாரிடம் எவ்வளவோ சொல்லி மன்றாடி பார்த்தாள். ஒன்றும் பலிக்கவில்லை. கடைசியாக ஒரு நாள் இரவு அரண்மனையிலிருந்து யாரும் அறியாமல் எழுந்து சென்று இந்த கோட்டையின் அதிதேவதையான காளி கோயிலுக்கு சென்றாள். அந்த கோயிலுக்கு அருகில் மிக ஆழமான சுனையொன்று இருக்கிறது. அம்மனை தியானித்து கொண்டே அந்த சுனையில் விழுந்து உயிர் துறந்தாள். பிருத்திவி சிங்குக்கும் இந்த விபத்தினால் பைத்தியம் பிடித்து விட்டது. அவருக்கு வேறு புதல்வர்கள் இல்லை. எனவே கோட்டையை லேசாக ஆற்காடு நவாபு கைப்பற்றி கொண்டான். சிவாஜியை காண சென்ற சுகுமாரன் எவ்வளவோ கஷ்டங்களையெல்லாம் உள்ளாகி கடைசியில் அந்த மகாவீரரை நேரில் கண்டான். அவனுடைய வேண்டுகோளை சிவாஜியினால் நிராகரிக்க முடியவில்லை. அவருக்கும் வெகு காலமாக தெற்கு நோக்கி வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தபடியால் ஒரு பெரிய சைன்யத்துடன் கிளம்பி வந்தார். கோட்டை ஒரே நாளில் சிவாஜியின் வசமாயிற்று. ஆனால் சுகுமாரன் கோட்டைக்குள் வரவில்லை. மாலதியின் கதியை அறிந்ததும் அவனுக்கு உலக வாழ்க்கையில் வைராக்கியம் உண்டாகிவிட்டது. கையில் சுரைக்காய் தம்பூர் ஏந்திய வண்ணம் அவன் உலக அநியத்தை பற்றியும் காதலின் மேன்மையை பற்றியும் பாடிக்கொண்டு தேச சஞ்சாரம் செய்ய போய்விட்டான். அந்த சுகுமாரன்தான் நான். 6 ஜென்மத்திற்கு பிறகு 7வது ஜென்மத்தில் இங்கு வந்து சேர்ந்தேன். சரி, ரொம்ப நேரமாகிவிட்டதே. நீங்கள் போக வேண்டாமா? உங்கள் சிநேகிதர்கள் காத்து கொண்டிருக்க மாட்டார்களா என்றான் குமாரசுவாமி. அத்தியாயம் 4. ஆமாம், ரொம்ப நேரமாகிவிட்டது. வாஸ்தவந்தான். மணி 7:30, 8 கூட இருக்கும். சாலை பக்கம் காது கொடுத்து கேட்டேன். மோட்டார்காரன் சத்தம் கேட்கவில்லை. குமாரசாமி முன்பை விட அதிக பரபரப்பு அடைந்திருப்பதையும் நான் அவ்விடம் விட்டு போக வேண்டுமென அவன் விரும்புகிறான் என்பதையும் கண்டேன். அவன் கூறியதெல்லாம் உண்மையாயிருக்க முடியுமா? இன்று பௌர்ணமி ஆயிற்றே. ஒருவேளை அந்த ஆவி உருவ மோகினி இன்றைக்கும் இங்கு வருவாளா? என் கண்ணுக்கு கூட புலப்படுவாளோ? ஒரு பக்கம் எனக்கு பயமாயிருந்தது. இன்னொரு புறத்தில் உண்மையை அறியாமல் அவ்விடம் விட்டு போகவும் மனது வரவில்லை. முக்கியமான விஷயம் நீர் சொல்லவில்லையே. சுனையில் விழுந்த மாலதி என்ன ஆனாள்? நீர் 7வது ஜென்மம் எடுத்து வரும் வரையில் அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று கேட்டேன். ஓஹோ, அதை நான் சொல்லவில்லையோ? இப்படிதான் எனக்கு சில சமயம் மனம் குழம்பி போகிறது என்றான் குமாரசுவாமி. அப்புறம் அவன் சொன்னது முன்னே கூறியதை எல்லாம் தூக்கி அடிப்பதாயிருந்தது. அப்படி நம்பத்தகாததாகவும் இருந்தது. அதோடு கொஞ்சம் முன்பின் குழப்பமாகவும் இருந்தது. அவன் கூறியதை ஒழுங்குபடுத்தி நானே இங்கே சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். காளி கோயில் சுனையில் மாலதி விழுந்தாள் அல்லவா? விழும்போதே அவளுக்கு ஞாபகம் தவறிவிட்டது. மறுபடி உணர்வு வந்தபோது தன்னை காளித்தாய் தன் கரங்களில் ஏந்தி கொண்டிருப்பதை கண்டாள். குழந்தாய், என்ன காரியம் செய்தாய்? நரபலி வாங்கி கொண்டேன் என்று என்னையல்லவா ஜனங்கள் நிந்திப்பார்கள். இப்படி செய்யலாமா என்று காளி மாதா கூறியது மாலதி காதில் விழுந்தது.
மாலதி தான் இப்போது சூட்சும சரீரத்தில் இருப்பதையும் உணரவில்லை. முன்போலவே ஸ்தூல தேகத்தில் கொண்டிருப்பதாகவும் காளித்தாய் தனக்கு மரணம் நேராமல் காப்பாற்றியதாகவும் எண்ணினாள். உடனே காளி மாதாவின் கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டாள். தாயே, ஒரு வரம் எனக்கு கொடுக்க வேண்டும், கொடுத்தால்தான் காலை விடுவேன் என்று கதறினாள். தாயார் கொடுப்பதாக வாக்களித்து என்ன வேண்டும் என்று கேட்டதற்கு, அம்மா, நான் சொல்ல வேண்டுமா? உனக்கு தெரியாதா? நான் சுகுமாரனையே பதியாக அடைய வேண்டும். இந்த வரம்தான் எனக்கு வேண்டும் என்று கூறினாள். அப்போது மாதா அவளுக்கு அவளுடைய உண்மை நிலையை உணர்த்தினார். அவள் தேகத்தை இழந்து விட்டதையும் ஆவி ரூபத்தில் இருப்பதையும் தெரிவித்து, ஆகையால் இன்னொரு ஜென்மம் எடுத்துதான் சுகுமாரனை கணவனாக அடைய முடியும் என்று சொன்னாள். மாலதி மாதாவின் காலை விடவில்லை. மறு ஜென்மத்தில் எனக்கு ஞாபகம் இருப்பது என்ன நிச்சயம்? அதெல்லாம் முடியாது. இந்த ஜென்மத்தில் நான் இந்த நினைவோடவே சுகுமாரனை அடைய வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள். அப்படியானால் நீ 300 வருஷம் காத்திருக்க வேண்டும். அத்தகைய நாளும் இந்த மலை பிரதேசத்தில் ஆவி ரூபத்தில் அலைய வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் உனக்கு ஒரு யுகமாக இருக்கும். இதற்கு சம்மதமா? கலியுக தீர்ப்பு. இந்த நாவல் தான் நான் எழுதுகிற புதிய நாவல். இந்த காலத்தில் நடக்கக்கூடிய சில உண்மை சம்பவங்களை மையப்படுத்தி இந்த நாவலை எழுதியிருக்கேன். டிஜிட்டல் உலகம் இன்று நம் கண் முன்னால் தலைவிரிச்சி ஆடிட்டு இருக்குது. அது இளம் தலைமுறையினரை பெரிய அளவில் பாதித்தும் இருக்குது. ஃபேக் ஐடி மூலம் தொடர்பு கொண்டு பல தவறுகள் இன்று சர்வசாதாரணமாக நடந்தேறி கொண்டிருக்கிறது. அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் துயர காவியமே என்னுடைய கலியுக தீர்ப்பு. இந்த நாவலை படிக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். என்னுடைய நாவலை விரும்பக்கூடிய, அதுவும் த்ரில்லர் நாவல் கேட்ட அத்தனை தோழிகளும் அந்த தளத்துக்கு வந்து என் நாவலை படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு சொல்லுங்க. இன்னும் 1-2 நாள் மட்டுமே அந்த தளத்தில் கலியுக தீர்ப்பு இருக்கும். அதன் பிறகு என்னுடைய புதிய நாவலான காட்சி பிழை என்ற நாவல் ஆரம்பமாகிவிடும். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்து என்னை வளர செய்தது போல அந்த தளத்திற்கும் வந்து என் எழுத்தோட நிறைய அல்லது குறைய சொல்லுங்க. அதுபோல் அமேசானில் என்னுடைய 6 நாவல் புக்காக வெளிவந்திருக்கு. அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. படிக்க ஆர்வமுள்ள எல்லாரும் அங்கும் வந்து உங்கள் ஆதரவை தாருங்க. என்னுடைய புதிய நாவலை உடனுக்குடன் படிக்க கமெண்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உடனே விசிட் பண்ணுங்க. நன்றி. அத்தியாயம் 3. குமாரசாமி சொன்ன கதையை ஏட்டில் படிக்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகிறதோ என்னவோ தெரியாது. ஆனால் எனக்கென்னவோ அவன் சொல்லி வந்தபோது எல்லாம் நிஜமாகவே தோன்றிக் கொண்டிருந்தது. அந்த இடமும் அந்த நேரமும் சேர்ந்து அப்படி என்னை மயக்கி இருக்க வேண்டும். தான் மூச்சிரை அடைந்த கட்டத்தில் குமாரசாமி கதையை நிறுத்திவிட்டு எழுந்திருந்து நின்றான். நாற்புறமும் ஒரு தடவை சுற்றி பார்த்தான். பிறகு மறுபடியும் உட்கார்ந்தான். அப்புறம் என்ன நடந்தது என ஆவலுடன் கேட்டேன். குமாரசாமி தொடர்ந்து சொல்லத் தொடங்கினான். எனக்கு மூச்சை தெளிந்தபோது ஒரு பெண்ணின் மடியில் நான் தலையை வைத்து படுத்திருப்பதையும் அவள் தன் மென்மையான கரங்களால் என் நெற்றியை தடவி கொண்டிருப்பதையும் உணர்ந்தேன். உடனே துள்ளி எழுந்து சற்று விலகி உட்கார்ந்தேன். குமாரு, ஏன் என்ன கண்டு பயப்படுறீங்க? என்ன ஞாபகம் இல்லையா? நான் தான் உங்க மாலதி என்று அவள் கூறிய இனிய சங்கீதம் போல என் செவியில் விழுந்தது. மாலதி, மாலதி, எவ்வளவு இனிமையான பெயர்! என் மனதுக்குள் 4 தடவை சொல்லி பார்த்து கொண்டேன். நினைத்து பாருங்கள் குமார், இதே மாதிரி பால் போல் நிலவு எரிந்த ஒரு பௌர்ணமியில் இதே இடத்தில் நீங்கள் என்னிடம் விடைபெற்று கொள்ளவில்லையா? என்னை மறக்காதீர்கள் என்று நான் சொன்னேன். இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, 7 ஜென்மத்திலும் மறக்க மாட்டேன் என்று என் கையில் அடித்து சத்தியம் செய்து கொடுத்தீர்கள். ஞாபகமில்லையா என்று மாலதி கேட்டாள். நான் மூச்சிரையடைவதற்கு முன்பு இந்த காட்சிதான் புகையுண்ட சித்திரம் போல் என் மனக்கண்ணில் முன் தோன்றிற்று என்று சொன்னேன் அல்லவா?
அவளும் அதை சொன்னதும் அது வெறும் தோற்றமல்ல, உண்மையில் நடந்த சம்பவம் என்பது எனக்கு நிச்சயமாயிற்று. மாலதியின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தேன். கங்கு கரையில்லாத பிரேமையுடன் என்னை அவள் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய விரிந்த கண்களில் கண்ணீர் ததும்பி நிற்பதையும் கண்டேன். என் உள்ளம் உருகிற்று. அவளுடைய கரத்தை பிடித்து கொண்டு, ஞாபகம் இருக்கிறது மாலதி, அந்த வாக்குறுதியை இன்னொரு தடவையும் அளிக்கிறேன். உன்னை 7 ஜென்மத்திற்கும் மறக்க மாட்டேன் என்றேன். பிறகு அவள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய பூர்வ சரித்திரத்தை ஞாபகப்படுத்தினாள். அவள் சொல்ல சொல்ல 300 வருஷத்திற்கு முந்தைய சம்பவங்கள் எல்லாம் தெளிவில்லாத ஒரு பழைய கனவை போல எனக்கு ஞாபகம் வந்தன. குமாரசாமி இங்கே நிறுத்தி, இந்த செஞ்சிக்கோட்டையில் பூர்வ சரித்திரத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டான். இங்கே தேசிங்கு ராஜா என்று ஒருவர் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன், வேறொன்றும் தெரியாது என்றேன். தேசிங்கு ராஜா கதை வெறும் கட்டுக்கதை. அதற்கு சரித்திரத்தில் ஆதாரம் கிடையாது. நானோ உண்மை சம்பவத்தை கூறப்போகிறேன். சுமார் 300 வருஷத்திற்கு முன்பு இந்த செஞ்சியில் பிருத்திவி சிங் என்னும் ராஜா இருந்தார். அவர் வீர ராஜபுத்திர வம்சத்தினர். அவருடைய முன்னோர் ஒருவர் டில்லியில் பட்டாணியர் ஆண்ட காலத்தில் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க மனமில்லாமல் தெற்கு நோக்கி வந்து இந்த கோட்டையை கட்டி கொண்டாராம். இந்த கோட்டையையும் அதை சுற்றியுள்ள சிறு பிரதேசத்தையும் அந்த வம்சத்தார் சுதந்திரமாக ஆண்டு வந்தார்கள். முகலாய சைன்யங்களால் பல முறை முயன்றும் இந்த கோட்டையை பிடிக்க முடியவில்லை. பிருத்திவி சிங்கும் சுதந்திர ராஜாவாக இந்த சிறு ராஜ்யத்தை ஆண்டு வந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு புத்திரி இருந்தாள். அவளுடைய பெயர்தான் மாலதி. குழந்தை பிராயத்தில் அவளுக்கு கல்வி கற்பித்த தமிழ் உபாத்தியாருக்கு ஒரு பிள்ளை இருந்தான். அவனுக்கு சுகுமாரன் என்று பெயர். குழந்தைகளாய் இருந்தபோது இவர்கள் இருவரும் ஒருங்கே கல்வி பயின்றார்கள். சுகுமாரனுக்கு சங்கீதத்தில் ரொம்ப ஆர்வம் இருந்தது. அவனுக்கு கொஞ்சம் வயதானதும் தேச யாத்திரை சென்று சங்கீதத்தில் உயர்ந்த பயிற்சி பெற்று வருவதற்காக கிளம்பினான். தஞ்சாவூரிலும் விஜயநகரத்திலும் கொஞ்ச காலம் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொண்டான். பிறகு மகாராஷ்டிராவுக்கு போய் அப்போது பிரசித்தியாக கொண்டிருந்த அபகங்கள் கற்றுக்கொண்டான். அங்கிருந்து டெல்லிக்கு போய் பெயர் பெற்ற தான்சேனுடைய சிஷ்யர்களின் இந்துஸ்தானிய சங்கீதமும் பயின்றான். அவன் திரும்பி வந்ததும் செஞ்சி ராஜசபையில் அவனுடைய சங்கீத கச்சேரி நடந்தது. ராஜகுமாரி மாலதியும் திரை போட்ட மேன் மாடத்திலிருந்து தன் பால்ய நண்பனுடைய சங்கீதத்தை கேட்டாள். இது சுகுமாரனுக்கும் தெரிந்திருந்தது. அதனால்தானோ என்னவோ அன்று அவன் அற்புதமாக பாடினான். அவனுடைய பாட்டு கேவலம் பூலோகத்து சங்கீதமாக இல்லை. நாரதர், துன்புறு முதலிய தெய்வலோகத்து இசைவாணர்கள் இப்படித்தான் பாடுவார்களோ என்று நினைக்கும்படி தேவகானமாகவே பொழிந்தான். அந்த கானத்தை கேட்டு சபையோர் அனைவரும் பரவசமானார்கள். ஆனால் எல்லோரிலும் அதிகமாக அந்த கானத்தில் இன்பத்தை அனுபவித்தவள் ராஜகுமாரி மாலதிதான். அவள் அந்த தெய்வ கீதத்தின் இன்பத்திற்கு தன்னுடைய இதயத்தையே பரிசாக கொடுத்தாள். சில நாட்களுக்கு பிறகு சுகுமாரனிடம் தான் சங்கீதம் கற்றுக்கொள்ள விரும்புவதாக மாலதி தகப்பனிடம் தெரிவித்தாள். அந்த காலத்தில் ராஜகன்னிகைகள் கோஷா அனுசரிப்பார்கள். ஆனால் உபத்தியாரின் மகன்தானே என்ற எண்ணத்தினாலும் தன்னுடைய அருமை புதல்வியின் விருப்பத்திற்கு மாறச் சொல்ல மனமின்றியும் ராஜா சம்மதித்தார். மாலதி ராஜபுத்திர வம்சத்தினள் ஆனதால் அவளுக்கு இயற்கையாக வடநாட்டு சங்கீதத்தில்தான் ஆசை இருந்தது. சுகுமாரனிடம் அவள் இந்துஸ்தானி சங்கீதம் கற்றுக்கொண்டு வந்தாள். பரஸ்பரம் அவளுடைய காதலும் வளர்ந்து வந்தது. இந்த காதல் விபரீதத்தில்தான் முடியும் என்று சுகுமாரன் பல தடவை எடுத்துச் சொன்னான். ஆனால் மாலதி கேட்கவில்லை. தான் சுகுமாரனை தான் கல்யாணம் செய்து கொள்ளப் போவதாகவும் தகப்பனாரை எப்படியாவது அதற்கு சம்மதிக்க செய்ய போவதாகவும் சொல்லிக் கொண்டு வந்தாள். இப்படி இருக்கையில் எதிர்பாராத விதத்தில் ஒரு பெரிய ஆபத்து வந்து சேர்ந்தது. அவர்களுடைய காதலுக்கு மட்டுமல்ல, அந்த ராஜ்யத்துக்கே ஆபத்து வந்தது.
செஞ்சி ராஜாக்களை ஆற்காடு நவாப்புகள் வெகு காலமாக சிநேகிதர்களாக நடத்தி வந்தார்கள். வடக்கே இருந்து வந்த முகலாய சைன்யங்களுடன் அவர்கள் சண்டையிட்ட காலங்களில் செஞ்சி ராஜாக்களின் உதவியை கோரி பெற்றார்கள். அவர்களிடம் கப்பம் வாங்குவது கிடையாது. அப்போது ஆற்காட்டு நவாப்பாய் இருந்தவர் மாலதியின் ரூப லாவண்யங்களை பற்றி கேள்விப்பட்டிருந்தார். டெல்லி பாதுஷாக்கள் சிலர் ராஜபுத்திர கன்னிகைகளை மணந்திருக்கும் விஷயமும் அவருக்கு தெரிந்திருந்தது. அவர்களைப் போல் நாமும் ஒரு ராஜபுத்திர கன்னிகையை மணக்க வேண்டுமென்று நவாப் தீர்மானித்து பிருத்திவி சிங்குக்கு தூது அனுப்பினார். பிருத்திவி சிங்கும் தமக்கும் உள்ள சிநேக பந்தவத்தை விவாக சம்பந்தமாக மூலம் நிரந்தரமாக செய்து கொள்ள விரும்புவதாக அவர் சொல்லி அனுப்பினார். பிருத்திவி சிங் இஷ்டப்பட்டு அவ்விதம் செய்யாவிட்டால் பின்னால் கட்டாயத்தின் மேல் செய்ய வேண்டியது இருக்கும் என்று எச்சரிக்கை செய்தார். செஞ்சியின் மேல் படையெடுத்து ஒரு பெரிய சைன்யம் தயாராயிருப்பதாகவும் தூதன் தெரியப்படுத்தினான். இந்த செய்தி கேட்டதும் பிருத்திவி சிங் அளவில்லாத கோபம் கொண்டு துடிதுடித்தார். மந்திராலோசனை சபை கூட்டி யோசனை கேட்டார். சபையில் யாரும் யோசனை சொல்ல துணியவில்லை. ராஜகுமாரியை நவாபுக்கு மணம் செய்து கொடுக்க மறுத்தால் யுத்தத்திற்கு தயாராக வேண்டும். 300 வீரர்களை வைத்துக்கொண்டு 30,000 வீரர்கள் அடங்கிய சைன்யத்துடன் சண்டை போட முடியுமா? நவாபுக்கு உங்கள் பொன்னை கொடுங்கள் என்று சொல்லவும் யாருக்கும் தைரியம் வரவில்லை. இந்த நிலைமையில் உபாத்தியாரின் புதல்வன் சுமாரன் எழுந்து யோசனை கூற முன்வந்தான். நவாபின் கோரிக்கையை மறுத்துவிட வேண்டியதுதான் என்று அவன் தைரியமாக கூறினான். நவாப் படையெடுத்து வந்தால் வரட்டும். இந்த கோட்டைக்குள் இருந்து கொண்டு குறைந்தது 6 மாதம் நவாபின் படைகளை எதிர்த்து நிற்கலாம். மகாராஷ்டிராவில் சிவாஜி மகாராஜா இந்து தர்மத்தை ரசிப்பதற்காக கிளம்பியிருக்கிறார். அவருக்கு செய்தி அனுப்பினால் கட்டாயம் நம்முடைய உதவிக்கு வருவார். நானே போய் அழைத்து வருகிறேன் என்றான். பிருத்திவி சிங் மிகவும் சந்தோஷமடைந்து சுமாரனை மகாராஷ்டிராவுக்கு அனுப்பி வைத்தார். மாசி மாசத்து பௌர்ணமி அன்று இரவு மாலதியை சுமாரன் சந்தித்து தான் சிவாஜி மகாராஜாவிடம் தூது போகப் போவதை தெரிவித்து விடை கேட்டான். இந்த காரியத்தை தான் செய்து முடித்தால் மகாராஜா மனமகிழ்ந்து மாலதியை தனக்கு மணம் செய்து கொடுக்க இசையலாம் என்று கூறினான். மாலதிக்கும் இந்த நம்பிக்கை ஏற்பட்டது. ஆனாலும் சுமாரனை பிரிவது அவளுக்கு பெரும் துன்பம் அளித்தது. அப்போதுதான் என்னை மறந்து விடாதீர்கள் என்று அவள் மனமுருகி கூறினாள். சுமாரனும் 7 ஜென்மத்திலும் மறக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தான். சுமாரன் போய் சில நாட்கெல்லாம் பிருத்திவி சிங்குக்கும் மற்ற மந்திரிகள் துர்போதனை செய்து அவனுடைய மன உறுதியை குலைத்தார்கள். சிவாஜியாவது இங்கே வருவதாவது நடக்காத காரியம். சுமாரன் பைத்தியக்காரன், உலகம் தெரியாதவன், ஏதோ போயிருக்கிறான். அவன் சிவாஜியை பார்ப்பதே நிச்சயமில்லை. நவாபுடன் சமாதானம் செய்து கொள்வதே நலம் என்றார்கள். மாலதியும் ஒரு தவறு செய்தாள். ஒரு நாள் தந்தையிடம் பிரியமாய் பேசிக் கொண்டிருந்த போது சுமாரனிடம் தான் கொண்டிருந்த காதலை பற்றி சொல்லி தன்னை அவனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டாள். இதனால் பிருத்திவி சிங்கின் மனது அடியோடு மாறிவிட்டது. சங்கீதம் சொல்லிக் கொடுக்கும் வியாஜத்தில் இப்படியா என் பெண்ணின் மனதை அந்த பாவி வசப்படுத்தி விட்டான் என்று அவர் கோபம் கொண்டார். ஒரு உபாத்தியார் மகனுக்கு தன் பெண்ணை கொடுப்பது என்ற எண்ணம் அவருக்கு பெரிதும் ஆத்திரமூட்டியது. அதைவிட நவாபுக்கு கொடுப்பதே நலம் என்று எண்ணினார். பெரிய பெரிய ராஜபுத்திர மன்னர்கள் ஏற்கனவே முகலாயருக்கு பெண் கொடுத்து வழிகாட்டியிருக்கவில்லையா? நாம் மட்டும் கொடுத்தால் என்ன தப்பு? நம்முடைய பொண்ணும் அவளுடைய அழகுக்கும் சாமர்த்தியத்திற்கும் ஒரு நூர்ஜகானைப் போல் ஆகலாம் அல்லவா? இப்படியெல்லாம் நினைத்தார் அந்த பேராசை பிடித்த கிழவர். தன் குமாரியின் மன விருப்பத்தை அவர் ஒரு பெரிய காரியமாகவே கருதவில்லை. நவாபுக்கு தம்முடைய சம்மதத்தை தெரிவித்து விட்டார். மாலதிக்கு இது தெரிந்தபோது இடியுண்ட நாகத்தைப் போல துடிதுடித்தாள். 7 ஜென்மத்திலும் தன்னை மறப்பதில்லை என்று வாக்களித்து விட்டு போன சுகுமாரனுக்கு துரோகம் செய்து இன்னொருவனை மணப்பதென்பது அவளால் நினைக்கவே முடியாத காரியமாயிருந்தது. தகப்பனாரிடம் எவ்வளவோ சொல்லி மன்றாடி பார்த்தாள். ஒன்றும் பலிக்கவில்லை. கடைசியாக ஒரு நாள் இரவு அரண்மனையிலிருந்து யாரும் அறியாமல் எழுந்து சென்று இந்த கோட்டையின்
அதி தேவதையான காளி கோயிலுக்கு சென்றாள். அந்த கோயிலுக்கு அருகில் மிக ஆழமான சுனையொன்று இருக்கிறது. அம்மனை தியானித்து கொண்டே அந்த சுனையில் விழுந்து உயிர் துறந்தாள். பிருத்திவி சிங்குக்கும் இந்த விபத்தினால் பைத்தியம் பிடித்து விட்டது. அவருக்கு வேறு புதல்வர்கள் இல்லை. எனவே கோட்டையை லேசாக ஆற்காடு நவாபு கைப்பற்றி கொண்டான். சிவாஜியை காண சென்ற சுகுமாரன் எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் உள்ளாகி கடைசியில் அந்த மகாவீரரை நேரில் கண்டான். அவனுடைய வேண்டுகோளை சிவாஜியினால் நிராகரிக்க முடியவில்லை. அவருக்கும் வெகு காலமாக தெற்கு நோக்கி வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தபடியால் ஒரு பெரிய சைன்யத்துடன் கிளம்பி வந்தார். கோட்டை ஒரே நாளில் சிவாஜியின் வசமாயிற்று. ஆனால் சுகுமாரன் கோட்டைக்குள் வரவில்லை. மாலதியின் கதியை அறிந்ததும் அவனுக்கு உலக வாழ்க்கையில் வைராக்கியம் உண்டாகிவிட்டது. கையில் சுரைக்காய் தம்பூர் ஏந்திய வண்ணம் அவன் உலக அநியத்தை பற்றியும் காதலின் மேன்மையை பற்றியும் பாடிக்கொண்டு தேச சஞ்சாரம் செய்ய போய்விட்டான். அந்த சுகுமாரன் தான் நான். 6 ஜென்மத்திற்கு பிறகு 7வது ஜென்மத்தில் இங்கு வந்து சேர்ந்தேன். சரி, ரொம்ப நேரமாகிவிட்டதே, நீங்கள் போக வேண்டாமா? உங்கள் சிநேகிதர்கள் காத்து கொண்டிருக்க மாட்டார்களா என்றான் குமாரசுவாமி. அத்தியாயம் 4. ஆமாம், ரொம்ப நேரமாகிவிட்டது. வாஸ்தவந்தான். மணி 7:30, 8 கூட இருக்கும். சாலை பக்கம் காது கொடுத்து கேட்டேன். மோட்டார்காரன் சத்தம் கேட்கவில்லை. குமாரசாமி முன்பை விட அதிக பரபரப்பு அடைந்திருப்பதையும் நான் அவ்விடம் விட்டு போக வேண்டுமென அவன் விரும்புகிறான் என்பதையும் கண்டேன். அவன் கூறியதெல்லாம் உண்மையாயிருக்க முடியுமா? இன்று பௌர்ணமி ஆயிற்றே. ஒருவேளை அந்த ஆவி உருவ மோகினி இன்றைக்கும் இங்கு வருவாளா? என் கண்ணுக்கு கூட புலப்படுவாளோ? ஒரு பக்கம் எனக்கு பயமாயிருந்தது. இன்னொரு புறத்தில் உண்மையை அறியாமல் அவ்விடம் விட்டு போகவும் மனது வரவில்லை. முக்கியமான விஷயம் நீர் சொல்லவில்லையே. சுனையில் விழுந்த மாலதி என்ன ஆனாள்? நீர் 7வது ஜென்மம் எடுத்து வரும் வரையில் அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று கேட்டேன். ஓஹோ, அதை நான் சொல்லவில்லையோ? இப்படிதான் எனக்கு சில சமயம் மனம் குழம்பி போகிறது என்றான் குமாரசுவாமி. அப்புறம் அவன் சொன்னது முன்னே கூறியதை எல்லாம் தூக்கி அடிப்பதாயிருந்தது. அப்படி நம்பத்தகாததாகவும் இருந்தது. அதோடு கொஞ்சம் முன்பின் குழப்பமாகவும் இருந்தது. அவன் கூறியதை ஒழுங்குபடுத்தி நானே இங்கே சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். காளி கோயில் சுனையில் மாலதி விழுந்தாள் அல்லவா? விழும்போதே அவளுக்கு ஞாபகம் தவறிவிட்டது. மறுபடி உணர்வு வந்தபோது தன்னை காளித்தாய் தன் கரங்களில் ஏந்தி கொண்டிருப்பதை கண்டாள். குழந்தாய், என்ன காரியம் செய்தாய்? நரபலி வாங்கி கொண்டேன் என்று என்னையல்லவா ஜனங்கள் நிந்திப்பார்கள். இப்படி செய்யலாமா என்று காளி மாதா கூறியது மாலதி காதில் விழுந்தது. மாலதி தான் இப்போது சூட்சும சரீரத்தில் இருப்பதையும் உணரவில்லை. முன்போலவே ஸ்தூல தேகத்தில் கொண்டிருப்பதாகவும் காளித்தாய் தனக்கு மரணம் நேராமல் காப்பாற்றியதாகவும் எண்ணினாள். உடனே காளி மாதாவின் கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டாள். தாயே, ஒரு வரம் எனக்கு கொடுக்க வேண்டும். கொடுத்தால்தான் காலை விடுவேன் என்று கதறினாள். தாயார் கொடுப்பதாக வாக்களித்து என்ன வேண்டும் என்று கேட்டதற்கு, அம்மா, நான் சொல்ல வேண்டுமா? உனக்கு தெரியாதா? நான் சுகுமாரனையே பதியாக அடைய வேண்டும். இந்த வரம்தான் எனக்கு வேண்டும் என்று கூறினாள். அப்போது மாதா அவளுக்கு அவளுடைய உண்மை நிலையை உணர்த்தினார். அவள் தேகத்தை இழந்து விட்டதையும் ஆவி ரூபத்தில் இருப்பதையும் தெரிவித்து, ஆகையால் இன்னொரு ஜென்மம் எடுத்துதான் சுகுமாரனை கணவனாக அடைய முடியும் என்று சொன்னாள். மாலதி மாதாவின் காலை விடவில்லை. மறு ஜென்மத்தில் எனக்கு ஞாபகம் இருப்பது என்ன நிச்சயம்? அதெல்லாம் முடியாது. இந்த ஜென்மத்தில் நான் இந்த நினைவோடவே சுகுமாரனை அடைய வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள். அப்படியானால் நீ 300 வருஷம் காத்திருக்க வேண்டும். அத்தகைய நாளும் இந்த மலை பிரதேசத்தில் ஆவி ரூபத்தில் அலைய வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் உனக்கு ஒரு யுகமாக இருக்கும். இதற்கு சம்மதமா என்று காளியம்மாள் கேட்டாள். மாலதி எவ்வளவு யுகமானாலும் காத்திருப்பேன் என்றாள். சரி, அப்படியானால் நீ கேட்கும் வரம் கொடுக்கிறேன். இந்த ஞாபகத்துடனேயே நீ சுகுமாரனை
அவனுடைய 7வது ஜென்மத்திலும் அவன் இங்கு ஒரு முறை வருவான். நீ அவனைக் காண்பாய். ஆனால் அவன் உன்னை காணமாட்டான். 7வது ஜென்மத்தில் அவன் வரும்போது உன்னுடைய உருவம் அவனுடைய கண்ணுக்கு புலப்படும். என்னுடைய சந்நிதியில் நீங்கள் கல்யாணம் செய்து கொள்வீர்கள் என்று காளி மாதா வரமளித்தார். மாலதி அன்று முதல் ஆவி ரூபத்தில் செஞ்சி கோட்டையில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாள். அந்த கோட்டையில் நடந்த சகல விஷயங்களையும் அவள் பார்த்து வந்தாள். ஆனால் அவளை யாரும் பார்க்கவில்லை. காளி மாதா கூறியது போலவே அவளுக்கு ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகமாக இருந்தது. நாளுக்கு நாள் சுகுமாரனிடம் அவள் கொண்டிருந்த பிரேமையின் தாபமும் அதிகமாகிக் கொண்டிருந்தது. தேகமில்லாதபடியால் கண்ணீர் விட்டு அழ முடியவில்லை, புலம்ப முடியவில்லை. இம்மாதிரி வழியில் தாபத்தை தணித்து கொள்ள முடியவில்லை. அவ்வளவு தாபமும் உள்ளத்துக்குள்ளேயே குமரி வெடித்திக் கொண்டிருந்தது. காளி மாதாவின் வாக்கின்படி ஒவ்வொரு ஜென்மத்திலும் சுகுமாரன் ஒரு தடவை செஞ்சிக்கு வந்து கொண்டிருந்தான். அப்போதெல்லாம் மாலதி அனுபவித்த வேதனைக்கு அளவே இல்லை. அவனை இவள் ஒவ்வொரு தடவையும் தெரிந்து கொண்டாள். அவனுக்கு இவள் இருப்பதே தெரியவில்லை. ஆனால் அவனும் கூட அவ்விடம் வந்ததும் இன்னதென்று தெரியாத கிளேசத்தை அடைந்து ஒவ்வொரு முறையும் அவ்விடத்தை விட்டு போவதற்கு தயங்கினான். கடைசியில் சுகுமாரன் இந்த 7வது ஜென்மம் எடுத்து வந்தபோதுதான் காளித்தாய் அருளிய வரத்தின் பிரகாரம் அவளுடைய மனோரதம் நிறைவேறிற்று. குமாரசுவாமியின் முன்னால் அவள் உருவம் பெற்று வரவும் அவனுடைய வார்த்தையாடலும் முடிந்தது. குமாரசாமிக்கும் அவள் சொன்ன உடனேயே அந்த பூர்வ ஜென்ம சம்பவங்கள் எல்லாம் ஒருவாறு ஞாபகத்திற்கு வந்தது. அவ்வளவுதான் கதை. உங்களுக்கு நேரமாகி விட்டதல்லவா என்று சொல்லி எழுந்திருந்தான் குமாரசாமி. நானும் எழுந்து நின்று, நீர் வரவில்லையா, இங்கேயே இருக்கப் போகிறீரா என்று கேட்டேன். குமாரசாமி ஆகாயத்தின் மேலே வந்து கொண்டிருந்த பூரண சந்திரனை பார்த்தான். இன்று பௌர்ணமி என்பது தெரியவில்லையா? இத்தனை நேரமும் என் மனதில் கொதித்து கொண்டிருந்த கேள்வியை இப்போது கேட்டேன். உம்முடைய மாலதி இப்போது வருவாள் என்று எதிர்பார்க்கிறீரா? குமாரசாமி சிரித்தான். நான் சொன்னதில் உங்களுக்கு நம்பிக்கையே ஏற்படவில்லை போலிருக்கிறது என்றான். அந்த சமயத்தில் தூரத்தில் கிணு கிணு வென்று கால் சதங்கை ஒலியும் சத்தமும் கை வளையல்கள் குலுங்கும் சத்தமும் கேட்டது. எனக்கு மயிர் கூச்செறிந்தது. உடம்பெல்லாம் வியர்வை துளிர்த்தது. சப்தம் வந்த திசையை நோக்கி திரும்பினேன். சற்று தூரத்தில் செடியின் மறைவில் ஒரு பெண் உருவம் காணப்பட்டது. தெரிந்தவரையில் மணப்பெண்ணை போல் அந்த உருவம் சிங்காரிக்கப்பட்டிருந்தது. குமாரசாமி 2 பாய்ச்சலில் அந்த பக்கம் பாய்ந்து சென்றான். எனக்கு உடம்பெல்லாம் விடவிடவென்று நடுங்கிற்று. அதே சமயத்தில் சாலையில் மோட்டார் ஹாரனின் சத்தம் அலறியது. அது கொஞ்ச நேரமாய் சத்தமிட்டு கொண்டிருக்க வேண்டும். எனக்கு அப்போதுதான் காதில் விழுந்தது. மோட்டார் ஹாரனின் சத்தம் வந்த திசையை நோக்கி நான் விரைவாக நடந்தேன். திரும்பி பார்க்க பயமாயிருந்தது. நிமிஷத்திற்கு நிமிஷம் பயம் அதிகமாயிற்று. சற்று நேரத்துக்கெல்லாம் ஓடத் தொடங்கினேன். அத்தியாயம் 5. சாலைக்கு ஒரு பர்லாங்கு தூரத்தில் நான் வந்தபோது என் நண்பர்கள் எதிரில் வந்தார்கள். அவர்களை கண்டதும் நான் ஒருவாறு சமாளித்து கொண்டேன். ஆனாலும் நான் பயந்து ஓடி வந்திருக்கிறேன் என்பது அவர்களுக்கு தெரிந்து போயிற்று. மெதுவாக கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் மோட்டாரில் சேர்த்தார்கள். கார் கிளம்பியதும் எனக்கு தைரியம் உண்டாயிற்று. அவர்கள் வருவதற்கு ஏன் அவ்வளவு தாமதம் என்று கேட்டேன். ஊருக்குள்ளிருந்து கிளம்பிய போது கார் தகராறு செய்ய ஆரம்பித்ததென்றும் ஸ்டார்ட் ஆகவில்லை என்றும் அதை கிளப்புவதற்கு ரொம்ப நேரம் ஆகிவிட்டதென்றும் சொன்னார்கள். ஆனாலும் அரை மணிக்கு முன்பே அங்கு வந்துவிட்டதாகவும் காரன் அடித்து அடித்து பார்த்தும் நான் வர காணாதபடியால் அவர்கள் பயந்து போய் என்னை தேடுவதற்கு வந்ததாகவும் சொன்னார்கள். எனக்கு ஏன் அத்தனை நேரம் வழி தவறி விட்டதா என்று கேட்டார்கள். ஆமாம் என்று நான் சொன்னேன். என்னுடைய அனுபவத்தை கூறினால் நம்ப மாட்டார்கள், பரிகாசம் செய்வார்கள் என்று பயந்தேன். செஞ்சிக்கு அடுத்தாற்போல் மின்னலூர் என்று ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தின் வீதி வழியே நாங்கள் சென்றபோது அங்கே ஒரு பெரிய கொட்டார பந்தல் வீதியை அடைத்து போட்டிருப்பதை பார்த்தோம்.
காரை திருப்பி வேறு வழியாக போக வேண்டியிருந்தது. அங்கு என்ன விசேஷம் என்று கேட்டதற்கு அந்த ஊர் ஜமீன்தார் மகளுக்கு அடுத்த வாரத்தில் கல்யாணம் என்றும் அதற்காக பந்தல் போடப்பட்டிருக்கிறது என்றும் தெரிந்தது. கல்யாண பேச்சு வந்ததும், இன்று ராத்திரி செஞ்சிக்கோட்டையில் ஒரு கல்யாணம் நடக்கும் என்று நான் வாய் தவறி சொல்லிவிட்டேன். உடனே என் சிநேகிதர்கள் பிடித்து கொண்டார்கள். என்ன என்ன என்று குடைந்து கேட்டதன் மேல் அவர்களுக்கு விவரம் கூறினேன். நான் எதிர்பார்த்தது போலவே அவர்கள் கதையை முழுவதும் நம்பவில்லை. ஆனாலும் நான் உடம்பெல்லாம் நடுங்கிக் கொண்டு திரும்பி வந்ததை எண்ணி நான் சொன்னதில் ஏதாவது உண்மை இருக்குமோ என்று சந்தேகித்தார்கள். சென்னை சேர்ந்து 2-3 நாட்களுக்கெல்லாம் என்னுடைய செஞ்சி அனுபவத்தில் எனக்கே சந்தேகம் உண்டாகிவிட்டது. வேறு காரியங்களில் மனதை செலுத்தி அதை மறப்பதற்கு முயன்றேன். 3ஆம் நாள் மாலை வெளியான தினசரி பத்திரிகைகளில் ஒரு மூலையில் பிரசுரமாகியிருந்த பின்வரும் செய்தி எனக்கு செஞ்சியை மறுபடியும் நினைவூட்டியது. ஒரு பரிதாப சம்பவம். பிரசித்தி பெற்ற செஞ்சிக்கோட்டையில் நேற்று பௌர்ணமி அன்று மிகவும் பரிதாபமான ஒரு சம்பவம் நடந்தது. அன்று இரவு அங்கே உள்ள அம்மன் கோயிலுக்கு முன்னால் சுனையில் கரையில் ஒரு வாலிபனும் ஒரு இளம்பெண்ணும் தற்கொலை செய்து கொண்டு மாண்டார்கள். அவர்கள் நஞ்சு அருந்தி உயிர் விட்டிருக்க வேண்டுமென்று வைத்திய பரிசோதனையில் வெளியாயிற்று. இளைஞர் இவ்வூர் எலிமெண்டரி பாடசாலையில் உபாத்தியாயர். சமீபத்தில் அவனுக்கு வேறு ஊருக்கு மாற்றல் உத்தரவு வந்திருந்ததாம். காலஞ்சென்ற பெண் இவ்வூர் ஜமீன்தார் சேஷாசல ரெட்டியாரின் ஏக புதல்வி. இந்த பெண்ணுக்கு அடுத்த வாரத்தில் கல்யாணம் நடக்க ஏற்பாடாகி இருந்ததென்பது குறிப்பிடத்தக்கது. குமாரசாமி என்கிற அந்த இளைஞனும் இந்த பெண்ணும் பரஸ்பர காதல் கொண்டிருந்தார்கள் என்றும் அவர்களுடைய கல்யாணத்திற்கு ஜமீன்தார் சம்மதிக்காமல் வேறு பணக்கார இடத்தில் பெண்ணை கொடுக்க ஏற்பாடு செய்திருந்தபடியால் இந்த விபரீத சம்பவம் நேர்ந்ததென்றும் சொல்லப்படுகிறது. அந்த இளம் காதலர்களின் பரிதாப முடிவை குறித்து எல்லாரும் வருத்தப்பட்டாலும் இந்த காலத்திலும் இப்படிப்பட்ட காதல் உண்டா என்று அதிசயத்துடன் பேசிக்கொள்கிறார்கள். இந்த செய்தியை படித்ததும் சாதாரணமாய் கல்லஞ்சர் என்று பெயர் வாங்கிய என் கண்களிலிருந்து கூட கலகலவென்று நீர் பொழிந்தது. அந்த இளங்காதலர்களின் அகால மரணத்தினால் விளைந்த துக்கத்துடன், ஆகா, தமிழ்நாடு ஒரு அபூர்வமான கதாசிரியனை அல்லவா இழந்துவிட்டது என்று எண்ணியும் வருந்தினேன். அடப்பாவி, கிணட்ட மட்டும் கதை சொல்லாம உண்மையை சொல்லியிருக்க கூடாதா? அப்படி சொல்லியிருந்தா, அசட்டு பிள்ளை, காதல் பிரேமை என்பதெல்லாம் 3 நாள் பைத்தியம், தேசத்துக்காக உயிரை கொடுத்தாலும் புண்ணியம் உண்டு என்று உபமான உபமேயங்களுடன் புத்தி சொல்லி காப்பாற்றி இருப்பேனே. முற்றும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிறுகதை எப்படி இருந்துச்சு? கல்கி அவர்களோட கற்பனை வளம் எல்லாரையுமே அதிசயத்திலையும் ஆச்சரியத்திலையும் இட்டு செல்லும். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், இதுதான் வரலாற்று கதைன்னு பார்த்தா அவர் எழுதிய பல சிறுகதையில கூட அவர் கற்பனையை கலந்து அழகான சிறுகதையை படைச்சிருக்காருங்கிறத இந்த கதையை நான் படிக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கல்கி அவருடைய எழுத்துக்கு ஏன் இவ்வளவு அங்கீகாரம் கிடைச்சிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சிறுகதை பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வேறு ஒரு நாள் வேறொரு நல்ல ஆசிரியருடைய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.